என்ன மத்திய அரசு மட்டுமல்ல மாநில அரசுகளும் சாதிவாரி சர்வே எடுக்கலாம் என்று கர்நாடகா உயர் நீதிமன்றம் தீர்ப்பை வழங்கியிருக்கிறது. அதன் பிறகும் இந்த ஸ்டாலின் அவர்கள், முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் இன்னும் பொய்யை சொல்லிக் கொண்டிருக்கின்றார். தூங்குறவரை எழுப்பலாம், ஆனா தூங்குவது போல் நடிப்பவரை எழுப்ப முடியாது. ஸ்டாலின் அவர்கள் தூங்குவது போல் நடித்துக் கொண்டிருக்கின்றார். நம்முடைய செந்தமிழ் அவர்கள் சொன்னது போன்று அவருக்கு எல்லாம் தெரியுது. அதிகாரிகளுக்கு தெரியும், இவருக்கும் தெரியும், எல்லாத்துக்கும் தெரியும். சட்டம் இருக்கு. இந்தியன் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆக்ட் 2008 படி மத்திய அரசு கணக்கெடுக்கலாம், மாநில அரசு கணக்கெடுக்கலாம், உள்ளாட்சிகள் கணக்கெடுக்கலாம், பஞ்சாயத்து தலைவர் கணக்கெடுக்கலாம், கலெக்டர் கணக்கெடுக்கலாம், யார் வேணா கணக்கெடுக்கலாம். அந்த கணக்கு செல்லும் என்று உயர்நீதிமன்றங்களும் தீர்ப்புகள் வழங்கியிருக்கின்றார்கள். இப்ப நான் சொல்றது இது வெறும் இடஒதுக்கீடுக்காக மட்டும் கணக்கு கிடையாது. பீகாரிலே என்னுடைய நண்பர் நிதிஷ்குமார் அவர்கள் 10வது முறையாக முதலமைச்சர், சமீப தேர்தலிலே மீண்டும் முதலமைச்சராக தேர்வு செய்யப்பட்டார். அதற்கு முக்கிய காரணம் பீகாரிலே சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி அதற்கேற்ப சமூக நலத்திட்டங்களையும் வழங்கியிருக்கின்றார்கள். சோசியல் வெல்ஃபேர் ஸ்கீம், அஃபர்மேட்டிவ் ஆக்ஷன் என்ன? இடஒதுக்கீடு மட்டும் கிடையாது, இடஒதுக்கீடு ஒரு அங்கம் தான். இடஒதுக்கீடுக்கு பிறகு இன்னும் எவ்வளவோ இருக்கு சமூக திட்டங்கள். பீகாரிலே நடத்தப்பட்ட இந்த சாதிவாரி கணக்கெடுப்பின் பிறகு அங்கே பீகாரிலே 94 லட்சம் குடும்பங்கள் மாத வருமானம் 6000 ரூபாய்க்கு குறைவாக இருக்கிறது என்று கண்டுபிடிப்பு. அந்த 94 லட்சம் குடும்பங்களுக்கும் மாதம் இல்ல, ஒரு தவணையாக 2 லட்சம் ரூபாய் உதவி செய்து சுய தொழிலுக்காக உதவி செய்கின்ற ஒரு திட்டத்தை பீகாரிலே கொண்டு வந்தார்கள். இது எப்படி நீ தமிழ்நாட்டில் கண்டுபிடிப்ப? எவ்வளவு பேர் வறுமை கோட்டுக்கு கீழ் இருக்கின்றார்கள், எவ்வளவு பேர் வேலை இல்லாமல் இருக்கிறாங்க, எப்படி கண்டுபிடிப்ப? சர்வே எடுக்கணும். அதே பீகாரிலே 67 லட்சம் குடும்பங்களுக்கு சொந்த வீடு கிடையாது, குடிசை வீட்டில் இருக்கிறாங்கன்னு அந்த சர்வேல தெரிய வந்தது. பீகார் அரசு, நிதிஷ்குமார் அரசு என்ன பண்ணாங்க? வீடு இல்லாதவங்களுக்கு வீடு கட்டி கொடுத்துட்டு இருக்கிறாங்க. இதுதான் வேணும், இது இந்த திட்டம் தான் வேணும், இதுதான் உண்மையான வளர்ச்சி. இல்ல நான் செய்ய மாட்டேன், எனக்கு அதிகாரம் இல்லை என்று சொல்வதெல்லாம் இது ஏமாற்று வேலை, இது ஏமாற்று வேலை. அதே போன்று இப்ப நாங்க கேட்கிறோம், இப்ப தமிழ்நாடு மற்ற மாநிலங்களுக்கு ஒப்பிட்டு செய்ய முடியாது. அவங்க சொல்றாங்கல்ல இது நீதிமன்றத்தில் தடை செய்வாங்க. பீகாருடைய அங்கே இடஒதுக்கீட்டை அதிகப்படுத்தினார்கள், அதே நீதிமன்றத்திலே இப்போ ஒரு சின்ன தடை. அதற்கு காரணம் வேறு. நீதிமன்றங்கள் இப்போ என்ன பண்றாங்கன்னா, நீதிமன்றங்களுக்கு அவங்க என்ன கேட்கிறாங்கன்னா, கணக்கெடுப்பு நடத்துங்க. அவங்க கேட்கறது மாடர்ன் கான்டெம்பரரிஸ் பெர்டினன்ட் டேட்டான்னு கேட்கிறான். அவங்க கேட்கிற டேட்டா என்னன்னா, ஒரு பக்கம் எந்தெந்த சாதிகள் என்ன கணக்கில் இருக்கிறாங்க, தலை கணக்கெடு. அந்த சாதிகள் என்ன சமூக பின்தங்கிய நிலையில் இருக்கின்றார்கள், சோசியல் பேக்வர்ட்னஸ். ஒன்னு ஒவ்வொரு சாதிக்கும் பாப்புலேஷன், சோசியல் பேக்வர்ட்னஸ், இரண்டுத்தையும் ஒப்பீடு செய்து நியாயப்படுத்தி ஜஸ்டிஃபை பண்ணி எக்ஸ்ட்ராபோலேட் பண்ண, அதை நியாயப்படுத்தினா நாங்க நீதிமன்றத்தில் தடை பண்ண மாட்டோம்னு தீர்ப்புகள் சொல்லியிருக்கின்றார்கள். இதை அவசியம் செய்யணும், இதைத்தான் செய்யணும். பீகாரில் என்ன பண்ணிருக்காங்கன்னா, கணக்கெடுப்பு மட்டும் தலைய கணக்கெடுப்பு வச்சு அவங்களுக்கு இடஒதுக்கீடு அதிகப்படுத்திருக்கிறாங்க. அது சரி செஞ்சிடுவாங்க கொஞ்ச நாள்ல. அது மட்டும் இல்ல, மற்ற மாநிலங்கள்ல இப்போ ஒரு உச்சநீதிமன்றம் ஒரு தீர்ப்பு 1962 வழங்கினார்கள். என்ன தீர்ப்புனா, பாலாஜி வர்சஸ் ஸ்டேட் ஆஃப் கர்நாடகா ஒரு தீர்ப்பு. அப்போ 1960 கர்நாடகாவில் அங்கே 65 விழுக்காடு இடஒதுக்கீடை உயர்த்தினார்கள். அதை எதிர்த்து பாலாஜி என்பவர் கர்நாடகா உயர்நீதிமன்றத்திலே வழக்கு தொடர்ந்தார். அந்த வழக்கை அந்த கர்நாடகா உயர்நீதிமன்றம் அந்த இடஒதுக்கீடை அதிகப்படுத்தியதை ரத்து செய்தது. உச்சநீதிமன்றம் இந்த வழக்கு சென்றது. உச்சநீதிமன்றத்திலே 1962 அங்க இருக்கிற நீதிபதிகள் இந்தியாவிலே இடஒதுக்கீடு 50 விழுக்காடுக்கு மேல் போகக்கூடாது என்று ஒரு தீர்ப்பை வழங்கினார்கள். எப்போ? 1962. அவங்களுக்கு அப்ப எந்த டேட்டாவும் கிடையாது, எந்த காரணமும் கிடையாது, ஏதோ ஒரு தீர்ப்பை வழங்கிட்டாங்க. இது அநியாயம், இந்த தீர்ப்பு அநியாயம். ஆனால் அதன் பிறகு எத்தனையோ வழக்குகள் வந்தது.
பிறகு 1991 92 இந்திராசாணி வழக்கு வந்தது. அப்போது கான்ஸ்டிடியூஷன் பெஞ்ச் என்ன பண்ணாங்க? 13 நீதிபதிகள் ஆம் அந்த 62 தீர்ப்பை உறுதி செய்தார்கள். இந்தியாவில் 50 விழுக்காட்டுக்கு மேல் இடஒதுக்கீடு கொடுக்க கூடாது. அதுவும் அநியாயம். ஆனால் அதன் பிறகு தமிழ்நாட்டில் என்ன நடந்தது? அப்போ தமிழ்நாட்டில் நமக்கு 69 விழுக்காடு இடஒதுக்கீடு. அதை அன்றைய முதலமைச்சர் ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் அந்த பிரச்சனையை கையில் எடுத்து உடனடியாக மத்திய அரசு அப்போது நரசிம்மராவ் அவர்கள் பிரதமர் அவரை அழுத்தம் கொடுத்து வலியுறுத்தி தமிழ்நாட்டில் உள்ள 69 விழுக்காடு இடஒதுக்கீட்டை இந்திய அரசியல் சாசனத்தில் உள்ள 9வது அட்டவணையிலே பாதுகாப்பு செய்யப்பட்டார். இது சாதாரண செயல் கிடையாது. ஏன்னா அரசியல் சட்ட திருத்தம் கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மெண்ட் வந்தாதான் இந்த 9வது அட்டவணையில பாதுகாப்பு வழங்க முடியும். சும்மா போய் சட்டம் நாடாளுமன்ற சாதாரண சட்டம் எடுபடாது. கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மெண்ட் நடந்து தமிழ்நாட்டில் உள்ள 69 விழுக்காடு இடஒதுக்கீடு இன்னைக்கு நமக்கு பாதுகாப்பாக இருக்கிறது என்றால் அது முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அம்மையார் அவர்கள். ஆனால் இப்போ அந்த 69 விழுக்காடு இடஒதுக்கீடுக்கு ஆபத்து வந்திருக்கிறது. பொதுவா 9வது அட்டவணையில் இருக்கின்ற ஏதாவது சட்டம் அதை நீதிமன்றம் அதை சீண்டக்கூடாது, அதை எடுக்கக்கூடாது. ஆனால் அதை மீறி உச்சநீதிமன்ற நீதிபதிகள் இந்த பிரச்சனை எடுத்தார்கள். ஏன்னா சமூக நீதிக்கு எதிரானவர்கள் வழக்கை போட்டார்கள். தமிழ்நாட்டில் 69 விழுக்காடு ரத்து பண்ணணும் வழக்கு போட்டாங்க. அதை எடுக்கக்கூடாது நீதிமன்றம். ஆனாலும் உச்சநீதிமன்ற நீதிபதிகள் எடுத்துட்டாங்க. எடுத்துட்டு என்ன கேட்டாங்க? தமிழ்நாட்டில் 69 விழுக்காடு மக்கள் பழங்குடி மக்கள், பட்டியலின மக்கள், மிகவும் பிற்படுத்தப்பட்ட மக்கள் அதாவது எஸ்டி, எஸ்சி, பிசி, எம்பிசி 69% இருக்காங்களா? கேள்வி கேட்டார். இது எப்படி நீ நியாயப்படுத்துவன்னு கேள்வி கேட்டார் நீதிபதி. நான் ஓராண்டு காலம் நான் தருகின்றேன் என்று நீதிபதி சொன்னார். ஓராண்டு காலத்திற்குள் எப்ப சொன்னார்? 2010. ஓராண்டு காலத்திற்குள் தமிழ்நாடு கணக்கெடுப்பு நடத்தி நியாயப்படுத்தினால் 69 விழுக்காடு இடஒதுக்கீட்டை நான் அனுமதிக்கிறேன், இல்லையே நான் தடை செய்வேன் என்று நீதிபதி சொன்னார். அப்புறம் அவர் மாறிட்டார். அப்போ ஏதாவது ஒன்று பண்ணிக்கிட்டு காமிச்சு பழைய அந்த அம்பாசங்கர் வச்சுக்கிட்டு அதெல்லாம் அந்த கணக்கெல்லாம் வச்சுக்கிட்டு ஏதோ ஒப்புத்து பண்ணிட்டாங்க. அப்ப ஜனார்தனம் இருந்தார், அப்போ பேக்வர்ட் கிளாஸ் கமிஷன் சேர்மனா இருந்தார். அவர் ஏதோ கணக்கெல்லாம் வச்சுக்கிச்சு பண்ணிட்டாங்க. அதன் பிறகு 2017 மீண்டும் ஒரு வழக்கு உச்சநீதிமன்றத்தில் என்ன 69 விழுக்காடு இடஒதுக்கீடு ரத்து பண்ணணும். இந்த வழக்கு இப்போ நிலுவையில் இருக்கு. நீதிபதிகள் என்ன சொன்னாங்க? அப்ப அந்த மராத்தா ரிசர்வேஷன் பிரச்சனை அது முடிஞ்ச உடனே தமிழ்நாடு பிரச்சனை நம்ம எடுப்போம்னு சொல்லிட்டு இருந்தாங்க. மராத்தா பிரச்சனை முடிஞ்சு போச்சு. இப்ப என்ன பண்ணுவாங்க? அடுத்தது தமிழ்நாட்டினுடைய இடஒதுக்கீடு 69 இடஒதுக்கீடு. ஏன்னா இந்தியாவில் வேற எந்த மாநிலத்திலும் கிடையாது. மற்ற மாநிலங்கள் நம்ம கிட்ட ஒப்பீடு செய்ய முடியாது. நமக்கு ஏற்கனவே 69 இருக்கு. அந்த 69க்கு பாதுகாப்பு இல்ல, பிரச்சனை வருது. அதுக்காகவாவது எடுங்கன்னு முதலமைச்சர் ஸ்டாலின் கிட்ட பலமுறை நாங்க சொன்னோம். இப்போ இதுல கடந்த 5 ஆண்டு காலத்தில் 35 முறை பாட்டாளி மக்கள் கட்சி சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த வேண்டும் என்று அழுத்தங்கள், தீர்மானங்கள், நேரடியாக முதலமைச்சரை சென்று சந்தித்தது, பிரதமர் அவர்களை சந்தித்து வலியுறுத்தியது, கருத்தரங்குகள் பல கருத்தரங்குகள் நடத்தினோம், பல போராட்டங்கள் நடத்தினோம், நாடாளுமன்றத்திலையும் சட்டமன்றத்திலையும் பல முறை பேசணும். இதெல்லாம் இதை படிக்கணும்னா அரை மணி நேரம் ஆகும் எனக்கு. 35 முறை இந்த 5 ஆண்டு காலத்தில் அவ்வளோ போராட்டம், கருத்தரங்கம், அழுத்தம், ஆர்ப்பாட்டம், பேசுறது உள்ள வெளியில மீடியா, தீர்மானம் எத்தனையோ செஞ்சிருக்கிறோம். நாங்க